வடகொரியா உலகின் மிக மர்மமான நாடு. ஆட்சி, அணு ஆயுதங்கள், மக்கள் வாழ்க்கை, முழு வரலாறு. உலக மர்ம நாடு. உலக வரைபடத்தில் மிகச் சிறியதாக இருந்தாலும் உலக அரசியலில் மிகப் பெரிய அதிர்வுகளை உருவாக்கும் ஒரு நாடு. அது வடகொரியா. அணு ஆயுதங்கள், இரும்பு கை ஆட்சி, மக்களின் சுதந்திரமில்லாத வாழ்க்கை, அமெரிக்காவுடன் மோதல், தென்கொரியாவுடன் பிரிவு. வடகொரியா உண்மையில் எப்படி உருமானது? இந்த நாட்டின் தலைவர் யார்? மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்? உலக நாடுகள் ஏன் இதனை அஞ்சுகின்றன? இன்றைய இந்த வீடியோவில் வடகொரியாவின் தொடக்கம் முதல் தற்போதைய நிலை வரை முழுமையாக பார்க்கப் போகிறோம். வடகொரியாவின் இட அமைவு மற்றும் முக்கியத்துவம். வடகொரியா கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு நாடு. தெற்கில் தென்கொரியா, வடக்கில் சீனா மற்றும் ரஷ்யா, கிழக்கில் ஜப்பான் கடல். இந்த இட அமைவுதான் வடகொரியாவை உலக அரசியலில் முக்கிய நாடாக மாற்றியது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா மூன்றுக்கும் இடையில் இருக்கும் ஒரு யுத்த முக்கிய நாடு. வடகொரியா அரசியல் ஆட்சி உருவான வரலாறு. 1945 வரை கொரியா ஒரே நாடாக இருந்தது. ஆனால் அப்போது இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு வடபகுதி சோவியத் யூனியன், தென்பகுதி அமெரிக்கா இவ்வாறு இரண்டாக பிரிக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு வடகொரியா கம்யூனிஸ்ட் நாடாக அறிவிக்கப்பட்டது. முதல் தலைவர் கிம் இல் சங். 1950 முதல் 1953 வரை கொரிய போர் வட மற்றும் தென்கொரியாவுக்கிடையே வெடித்தது. போர் நிறுத்தப்பட்டது, ஆனால் சமாதான ஒப்பந்தம் இல்லை. அதனால் இன்றும் வட மற்றும் தென்கொரியா போர் நிலையிலேயே உள்ளன. வடகொரிய ஜனாதிபதி கிம் குடும்பத்தின் ஆட்சி. வடகொரியா ஒரு குடும்ப ஆட்சி. முதலாவது கிம் இல் சங், நாட்டின் நிறுவனர். இரண்டாவது கிம் ஜாங் இல், தந்தையின் பின் ஆட்சி. மூன்றாவது கிம் ஜாங் உன், இன்றைய தலைவர். இங்கு தேர்தல் என்பது பெயருக்கே. ஜனாதிபதி தேசத்தின் கடவுள் போன்ற நிலை. கிம் ஜாங் உன் குறித்து மக்கள் கேள்வி கேட்கக்கூட அனுமதியில்லை. உலக நாடுகளுடன் வடகொரியாவின் உறவு. நண்பர்கள்: சீனா, ரஷ்யா, சில ஆப்பிரிக்க நாடுகள். எதிரிகள்: அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான். அமெரிக்காவுடன் அணு ஆயுத பிரச்சினை காரணமாக தொடர்ந்து மோதல். தென்கொரியாவுடன் எல்லைப் பகுதி எப்போதும் பதற்றமான நிலை. வடகொரியா பொருளாதார நிலை. வடகொரிய பொருளாதாரம் மிகவும் பலவீனமானது. விவசாயம், சிறிய தொழிற்சாலைகள், அரசு கட்டுப்பாட்டில் அனைத்தும். சர்வதேச தடைகள், யுஎன் சாங்ஷன்ஸ். மக்கள் பலர் உணவு தட்டுப்பாடு அனுபவிக்கிறார்கள். ஆனால் அணு ஆயுதங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவு. மக்களின் சுதந்திரம் மற்றும் ஊடக கட்டுப்பாடு. வடகொரிய மக்களுக்கு இணையம் இல்லை, வெளிநாட்டு செய்தி இல்லை, சமூக ஊடகம் இல்லை. அரசு சொல்வதையே செய்தியாக பார்க்க வேண்டும். டிவி, ரேடியோ, செய்தித்தாள் அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டில். பேசினால் சிறை அல்லது காணாமல் போகும் நிலை. வடகொரிய கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை. அரசை போற்றும் பாடல்கள், தலைவரின் படங்கள் வீட்டில் கட்டாயம். இராணுவ ஒழுக்கம் குழந்தை பருவத்திலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட கனவுகள் இல்லை, நாட்டிற்காக வாழ்வதே வாழ்க்கை. இராணுவ கட்டமைப்பு மற்றும் அணு ஆயுதங்கள். வடகொரியா உலகின் மிகப் பெரிய இராணுவங்களில் ஒன்று. கட்டாய இராணுவ சேவை, ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள். அணு ஆயுதத்தின் நோக்கம் உலக நாடுகளை அச்சுறுத்த, ஆட்சியை பாதுகாக்க, அமெரிக்காவை கட்டுப்படுத்த. இதுவே உலகின் மிகப்பெரிய அச்சம். வடகொரியாவின் எதிர்காலம். வடகொரியா என்பது ஒரு நாடு மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் பரிசோதனை, ஒரு மக்களின் மௌன கதையாய் மாறிய நாடு. மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையுள்ளதா அல்லது இந்த மர்மம் தொடருமா? பதில் காலம் மட்டுமே சொல்லும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.